விஷயம் மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விஜய் கார்த்திக் வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எனக்கு அனுப்பியிருந்தார். நான் படிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து கன்ஃபார்மாக வந்து மேயதமான் டைரக்டர் வந்து இது எழுதலை அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் ஐ திங்க் தேவ் யூஸ் இட் அஸ் அ டேக்லைன், நாட் ஃப்ரம் த டைரக்ட், டெஃபினெட்லி நாட் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் மேயதமான். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் படிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு எல்லா ஃபில்ம் மேக்கருக்கும் வர்ற ஒரே விஷயம் வந்து ஜெலசி தான். இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலான ப்ரிமைஸ், இந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிமைஸ் வந்து நம்ம யோசிக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன அந்த உதவி இருக்கும். ஒரு ஒரு ரைட்டராக வந்து ரத்னகுமார் வந்து ஆல்ரெடி ஜெயிஸ்டார் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆஸ் அ டைரக்டர் ஹில் டெஃபினெட்லி ஐ திங்க் பேஸ்ட் ஆன் த டீஸ் அண்ட் த ட்ரெய்லர் வி சா கண்டிப்பாக வந்து டைரக்டராகவும் வந்து ஹில் மேக் அ மார்க். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த டீமில். எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஹாப்பினஸ் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொன்னேன். என்னங்க உலகமே ஹாப்பினஸை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன ஓவர் ரேட்டட்னு சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்டாங்க. எல்லாம் தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், பட் யார் சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரில. அந்த விஷயம் வந்து எங்களை மாதிரி டைரக்டர்ஸ்க்கு தான் பொருந்தும். ஏன்னா நாங்கள் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலே சந்தோஷம். ப்ரொடியூசர் அப்பாயின்மெண்ட் கிடச்சா ஒரு கதை கேட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சந்தோஷம். அவர்கிட்ட பணம் இருந்தால் சந்தோஷம், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தெல்லாம் தாண்டி மெதுவாக வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு இப்போ படம் கிடச்சிரும், படம் எடுத்துருவோம். அந்த படம் ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய சந்தோஷம். படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ படம் ரிலீஸ் ஆகிட்டு ஹிட் ஆயிடுச்சு, சந்தோஷம் வந்துச்சு, இப்போ போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? அதுதான் ஒரு ஃபில்ம் மேக்கரோட ப்ராசஸை. திருப்பி அடுத்த படம் அதே லெவல்லேருந்து ஆரம்பிக்கணும். என்ன ஒரு படம் ஹிட் ஆனால் ஒரு வசதி இருக்கும், எல்லோரும் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் அந்த வெற்றி படம் அப்படின்னு போட்டுக்கலாம். இவர் அது கூட வேணான்ட்டாப்ல. நான் இல்லை, எனக்கு அந்த வசதி கூட வேணாம், நான் நாட் ஃப்ரம் த டைரக்டர் அந்த வேணும் போட்டுருக்காப்புல. ஸோ ரத்னா வந்து அந்த மாதிரி குவர்க்கியான விஷயம்லாம் பயங்கரமாக பண்ணுவாப்புல. அவரோட ரைட்டிங்கில் கூட அது பயங்கரமாக தெரியும். நான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நான் இந்த மேடையை பயன்படுத்திக்கிறதுக்கு. ஆடையோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, அதோட ட்ரெய்லர் டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, அதோட கமெண்ட் செக்ஷனை நான் கொஞ்சம் நிறையா படித்தேன். அதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஊரில் நம்ம சமுதாயத்தில் தான் வந்துட்டு நம்ம வீட்டு பெண்கள், நமக்கு தெரிஞ்ச பெண்களை வந்துட்டு தெய்வமாக மதிப்பாங்க. நமக்கு தெரியாத பெண்களை ஒரு உடம்பாகவும் ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு பொருளாக, ஒரு அடையக்கூடிய ஒரு பொருளாக பார்க்குற ஒரு மனப்பான்மை வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அது என்ன உருவாக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எந்த பெண்ணும் தனியாக வீட்டை விட்டு கிளம்பி போய் திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர் ஆஃப் அப்யூஸ்லேயே இருக்காங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது, அவங்க ஷூஸில் இருந்தால் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு பழகிருச்சு, அப்படி தான் வாழணும், அப்படி தான் சமுதாயம் அவங்க மனசில் ஏற்றிக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பழக்கத்தை வந்துட்டு ஆம்பளைங்களாம் நம்ம இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம நடு ரோட்டில் நின்றுருக்கும்போது நம்ம பேண்ட்டில் வந்துட்டு பேண்ட்டு கிழிஞ்சிருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஐயோ யாராவது பார்த்துருவாங்களா, ஐயோ யாராவது பார்த்துருவாங்களான்ட்டு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா பெண்களுக்கும் இருக்குது. எவ்ரி டே அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸில் ஃபேஸ் பண்ணுறாங்க, ட்ரெயினில் ஃபேஸ் பண்ணுறாங்க, கோயிலில் ஃபேஸ் பண்ணுறாங்க, ரோட்டில் ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம பெண் விடுதலைன்னு சொல்லிட்டு அடுப்பக்கரையில் இருக்க பெண்ணை தூக்கிட்டு வந்துட்டு ஆஃபீஸில் வச்சுருக்கோம். ஆனால் உண்மையான விடுதலைன்றது இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு விடுதலை வேணும் அவங்களுக்கு. இந்த 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 பிரச்சனையிலேருந்து, இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ட்ராமாலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் விமன். விமனை பொருளாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்து நமக்கு மாறணும். அந்த மாற்றத்தின் பாதையில் ஒரு முக்கியமான படமாக ஆடை இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அமலா பால் மேம், ஸோ யுவர் ஃபியர்லெஸ்னஸ் and your bold intent to do this film will transcend to all the women out there. You are a champion. அண்ணன் விஜய் கார்த்திக் அண்ணன், அவர் இந்த படத்தை நான் ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க, நான் படத்தை வேறு பார்த்துட்டேன். என்ன விஜய் கார்த்திக் என்ன சொல்லணும்னா, இந்த படத்தில் ஆடை இல்லாத ஒரு பெண்ணை வச்சு அவ்வளோ பெரிய ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஃப்ரேம் கூட ஆபாசமாக இல்லை, ஒரு ஃப்ரேம் கூட தப்பாக இல்லை. அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக, அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக, பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்கான். விஜய் கார்த்திக் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் உலகத்துக்கே தெரிஞ்சிடும்.
அப்புறம் இப்போ இந்த வானவிலா பாட்டு பார்த்தேன். இந்த பாட்டு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஊர்கா பேண்டோட ஒரு யூடியூப் ட்ராக் ஒன்று இருக்குது, அதில் நான் கேட்டிருக்கேன். அந்த பாட்டோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ ஐ ஐ நோ திஸ் மியூசிக் இஸ் கோயிங் டு பி ஒண்டர்ஃபுல். மனசு ஏதோ ஒரு மாதிரி பண்ணும் அந்த மாதிரி அந்த ஊர்காவோட சாங்ஸ்லாம். ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட். படம் கலக்குங்க. நன்றி. ரத்னகுமார் வந்து ஒரு மித்ரன் அவரோட மூலமாக தான் எனக்கு அறிமுகமானார். ஒரு 4-5 சந்திப்புகள்லேயே அவரோட ஒரு 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 நீண்ட ஒரு நட்பு இருந்தது போல் ஒரு ஒரு சுவாரஸ்யமான அந்த பேச்சுகளும் அவருடைய நட்பு இருந்தது. அது அது வந்து அவருடைய நான் அவருடைய முதல் படத்தை பார்த்துருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த படத்து மேலே அவரோட விஷன் எவ்வளோ இருக்குங்கிறத அந்த ஒரு சில பேச்சுகள்லையும் அவரோட சில கதைகளை வந்து கையாளுற விதத்துலையும் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. பொதுவாக ஆடை அப்படிங்கிறது வெறுமனே இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது, அது வேறு வேறு பரிமாணங்களில் இருக்குது. பொதுவாக ஆடை சுதந்திரம் இன்றைக்கி தேதியில் வந்து பெண்களோட ஆடையினால தான் அவங்க மேலே இருக்கக்கூடியது பார்வைகள் அமையுது அப்படின்னு ஒரு சிலர் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து சுடிதாருக்கு துப்பட்டா போடணுங்கிற வரைக்கும் ஒரு விவாத பொருளாக வந்து ஆகிட்டு தான் இருக்குது. ஆடை சுதந்திரம்ங்கிறது நாம் கொடுக்கப்படுறதா தான் இருக்குது, அவங்களே எடுத்துக்கிறதா இல்லை. நம்ம வீட்லேயே கூட ரொம்ப ஒரு லேசு பாஸாக இல்லை இதுதான் உனக்கு நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ்ஸில் நீ அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு பிடிச்ச ஆடையை அவங்கள போட வச்சிடறோம். எப்படியாவது நமக்கு பிடிக்காத ஆடை போடும்போது நம்ம சிலருடைய சின்ன முகசுளிப்புகளில் கூட அவங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை போட முடியாதபடி எல்லா வீடுகள்லேயுமே இயல்பாக இருக்குது. அது அவங்கக்கிட்ட இன்னும் போகலைங்கிறது உண்மை. ஏன்னா என்னை வந்து இந்த ஆடை போடுன்னு யாராவது சொன்னதே இல்லை. அப்படி ஒரு ஃபீல் நான் வாழ்க்கையில் அனுபவித்ததே கிடையாது. அது அவங்களுக்கு இல்லைங்கிறத வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஒரு அப்ரோச்சுங்கிறது வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ சமூகத்தில் நிலவிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் மீதான ஒரு பாலியல் வன்முறையோ எல்லாத்துக்குமே ஆடையை வந்து குறிப்பிட்டு காட்டக்கூடிய இந்த ஒரு மோசமான சூழல் இருக்கிற நேரத்தில் இந்த படமும் இந்த மாதிரியான பார்வைகளும் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். ரத்னகுமார் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரத்னா எப்படின்னா, இப்போது நாங்கள் எல்லாம் வந்தோன்னா எங்களுக்கு இடம் இல்லை, நாங்கள் ஒரு 5 டேரக்டர்ஸ் அங்கே நின்றுருந்தோம். வந்தோன்னே நேராக வந்து என்னடா ஆர்கேவியில் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீன் பண்ணும்போது எப்படி நின்னமோ அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, அதான் ரத்னா. அப்படி தான் ஆரம்பிச்சு இந்த பழக்கமும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்போ ஆரம்பித்தா இது வரையும். மேதமான் ரிலீஸ் ஆன டைமில் உண்மையிலேயே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த படம் ரத்னாவுக்கு முதல் படமாக இருந்திருக்கூடாது. வேறு சில ஸ்கிரிப்ட்லாம் கேட்டிருக்கேன். ஏன்னா ரத்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்ரு. அது இந்த படம் ரொம்ப ஆணித்தனமாக ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நானும் வந்து ஆடை பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது படம். எப்படின்னா ஒரு எப்பவுமே யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் வந்து ஒரு வெறுமனே ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமாக மட்டும் இருந்துடாமல் அது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாற்றிருந்தேன். அப்படி அதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்கிறது தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் இதுதான் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய டிபேட்குள்ளே ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. ரத்னா, விஜய் கார்த்திக்லாம் ஒரு 4-5 வருஷமாக தெரியும். ஸோ அவங்களோட நிறைய ஸ்கிரிப்ட்ஸு நான் கேட்டிருக்கேன், நிறைய ஐடியாஸ் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஒவ்வொரு ஐடியாவுமே இப்போ மேயாதமானா இருக்கட்டும், மேயாதமானோட அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஐடியா ஆடை, இன்னும் இந்த மாதிரி ஒரு 2-3 ஐடியா கேட்டிருக்கேன். அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம், ஒரு ரைட்டராக, ஒரு ஃபில்ம் மேக்கராக ரத்னா அண்ணன் வந்து ரொம்ப வெர்சடைலான ஒரு ஃபில்ம் மேக்கர். நான் இந்த லிரிக் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இது எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அப்படி தொடர்ந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக, ஒரு ரைட்டராக இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் ரத்னான்னு. அதே மாதிரி இந்த கண்டென்ட்டும் ஆகட்டும், எனக்கு ஒரு போஸ்டராக ஆடைன்னு ஒரு டைட்டிலு, அதில் இப்படி ஒரு போஸ்டராக உடனே ஒரு ஒரு அட்டென்ஷனை கெயின் பண்ணுற விஷயமாகவும், அதே சமயம் எனக்கு ரத்னா அண்ணனை பற்றி தெரியுன்றதால அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரீசனும் ஒரு கதையும் இந்த படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறவும், இப்போ அவர் எதிர்பார்க்குற ஒரு இம்பேக்டை மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணவும், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பெண்களை பற்றி, அவங்களுடைய சுதந்திரத்தை பற்றி நமக்கு இருக்கிற சில அண்டர்ஸ்டாண்டிங்கை அந்த படம் மாற்றும்னு நம்புகிறேன். நன்றி. தெரியாது, தான் செகண்ட் டைம் மீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் மீட் பண்ணேன். மேதமன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எப்பவுமே வந்து நம்ம லைஃப்பில் நிறையா சந்தோஷம் துக்கம் எல்லாமே கலந்துருக்கும். அதில் அந்த சந்தோஷம் மொமெண்டெல்லாம் கோர்த்து அதுக்கு ஒரு கதை பண்ணி அதை நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தார் மேதமன். ஸோ அது முடிச்சுட்டு இது எந்த மாதிரி படம் இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு.
எப்பயுமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டாவது படம் பண்ணுறது, மூணாவது படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படத்தோட சாயல் வந்துடக்கூடாதுன்னு நாங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஐயோ ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி இருக்கேன்னு சொல்லி நடுவில் இந்த முண்டாசப்பட்டின்னு ஒரு படம் பார்த்துட்டு அப்புறம் ராட்சசன் பார்க்கும்போது பயங்கர போராமே ஆயிடுச்சு. என்னடா அந்த படம் பண்ண டேரக்டர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு. அதுக்கடுத்து எனக்கு ஆடை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே ஸ்டைலில் இருந்தது. அப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் எந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ண போகுது, இந்த பெண் சுதந்திரம், அடிமைத்தனம், இந்த ஆடை எல்லாமே இதெல்லாம் எப்படி டீல் பண்ண போகுது, இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் இந்த படத்தில் கொடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியோட அந்த படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. க்யூரியாசிட்டியாக இருக்கேன் படம் பார்க்கணுன்னு சொல்லி. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்டியூம் க்ரூ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஊர்கா பேண்டு, சுவாமிஜி, ஏஆர் பரத், தபஸ், ஜானு, இவங்க வந்து எனக்கு ஒரு 4-5 வருஷமாக நான் வந்து அவங்க கூட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கிறேன். அந்த மாதிரி ஆடை தொடங்குனதுலேருந்தே வந்து ஒவ்வொரு அப்டேட் கேட்குறதுக்கும் ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. அந்த 3 மாதம் முன்னாடி இந்த டீசர் பார்க்கும்போது இது பெரிய எதிர்பார்ப்பை கூட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரிலீஸ் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு டீசர் தாண்டா இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி தோணுது அந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ட்ரெய்லரு, இந்த சாங்ஸ் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி ப்ரோ. நன்றி. ரொம்ப சர்ரியலாக இருக்குது இந்த ஃபீலிங். அவர் சொன்ன மாதிரி எத்தனையோ ஆடியோ லான்ச்சஸ் எவ்வளவோ வருஷமாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே சைடில் நிற்பேன், அதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு என் வேலை இங்கே முடிஞ்சிடும். முதல் தடவையாக முதல் வரிசையில் படத்தில் நடித்தவங்களோட உட்காரும்பொழுது ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் பண்ணிச்சு. உடனே நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ, கடவுளுக்கு நன்றி, இந்த டீமுக்கு நன்றி, என் மேலே ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் வச்ச எல்லாருக்குமே நன்றி. முதல் நன்றி வந்து என்னோட இயக்குனர் ரத்னகுமார் அவர்களுக்கு தான். ஏன்னா நான் இருக்கிற பொசிஷன் இன்னைக்கு வந்து அது நல்லதா கேட்டதான்னு எனக்கு தெரியல. ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 படம் பண்ணிட்டேன், நான் எப்படி நடிப்பேன்றது எல்லாருக்கும் தெரியும்னு அதுக்கப்புறம் என் மேலே நம்பிக்கை வச்சு இயக்குனர்கள் நல்ல ரோல் கொடுக்கறது அப்படின்றது வந்து அது இயல்பாக எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். பட் என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, என்னோட நடிப்பாற்றல் பற்றி ஒன்றுமே தெரியாது. இவங்க டிவியில் வருவாங்க, இவங்க ஒரு தொகுப்பாளனி, இதை மாத்திரமே நம்பி இவ்வளவு பெரிய ஒரு சாலிடான ஒரு கதைக்குள்ள, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்குள்ள எனக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான இம்பார்ட்டண்ட் ரோல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் என்னோட மனமார்ந்த நன்றிகள் என்னோட இயக்குனருக்கு தான். தேங்க்யூ ஸோ மச் ரத்னகுமார். அவர் இல்லாமல் வந்து இந்த இடத்துல இந்த நிமிஷம் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. ஸோ மை ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு ஹிம். அதுக்கப்புறமா வந்து அஃப்கோர்ஸ் சுப்பு சார் அண்ட் கிருபாகரன் சார், இவங்க 2 பேருமே ஏற்கனவே எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க அடுத்து ப்ரொடியூசராக இந்த படத்துக்குள்ளே வராங்க அப்படிங்கும்போது கூடுதலாக வந்து ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டீமுக்குள்ளே நம்ம வந்திருக்கோன்னு. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆடிஷன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் என்னை வந்து தேர்வு செஞ்சாங்க. அது பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அமலா பால் தான் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொல்லி. அது 3ஆவதா மிகப்பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வருஷம் நட்பு. அவங்களோட முதல் படம் மைனாலேருந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ், வெறும் கொலீக்ஸ் கிடையாது, அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நல்லது கெட்டதில் அவங்க வந்து கலந்துப்பாங்க, அவங்களோட நல்லது கெட்டதில் நான் கலந்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு நட்பு அது. பட் ஒரு சின்ன பிரேக் விழுந்தது. இந்த படம் மூலமாக நாங்கள் திருப்பியும் வந்து இணைஞ்சிருக்கோம். அந்த மாதிரி அவங்களும் வந்துட்டாங்கன்ற உடனே இன்னும் கம்ஃபர்ட் ஜாஸ்தியாச்சு. முக்கியமாக நான் இப்போ ஒரு 3 படம் இந்த படம் பண்ணும்பொழுது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக, கம்ஃபர்டபுளாக, ஜாலியாக, ஃபன்னாக, என் நடிப்புக்கும் தீனி போடுற மாதிரி இருக்கிற ஒரு படமாக நான் ஆடியை பிலீவ் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் த செட் இருக்கிற என்னோட கோஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, நாங்கள் வந்து டெய்லி ஃபன், அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். எல்லாருமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காக எங்களுக்கு கிடச்சிது. நீங்கள் படம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடிக்கடி வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இது ஒரு பக்கம் எனக்கு நல்லபடியாக அமைஞ்சது. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண விஷால், மனோ, எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ணாமல் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. மொத்த டீமுமே வந்து அவ்வளோ அன்பு கொடுத்தாங்க.
இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் ஜென்னி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வரேன். ஸோ ஜென்னிக்கு வந்து மல்டிபிள் ஷேட்ஸ் படத்தில் இருக்குது. நான் வந்து கதையை சொல்லக்கூடாது, கேரக்டரை பற்றி சொல்லக்கூடாது, நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்றதுனால இதுக்கு மேலே ரிவீல் பண்ண முடியல. பட் ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைடு. இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 10-20 வருஷம் கழித்து யோசிச்சு பார்க்கும்போது கூட ஆடையில் நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் பெருமையாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு ப்ராஜெக்ட், கண்ணியமான படம், கண்ணியமான டீம்குள்ளே நான் இணைஞ்சிருக்கேன். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு அமலா பால். அவங்க பண்ணியிருக்கிற மாதிரி வேற எந்த நடிகை பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்தியன் சினிமாலேயே நான் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு போல்டான ஒரு கதாபாத்திரத்தை அவங்க எடுத்து பண்ணதுக்கு, அவங்களோட ப்ரொஃபஷ்னலிசம்க்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த மந்த் ஹஸ் பீன் செலிப்ரேட்டிங் லாட் ஆஃப் விமென். இந்த வீக்கெண்ட் வந்து ஜோதிகா நடித்த, சமந்தா நடித்த படங்கள் வெளிவந்திருக்கு. அடுத்து ஜூலை 19th ஆடை வரப்போகுது. ஸோ ஏற்கனவே டைரக்டர்ஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி விமென் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு மொமெண்ட் இது. ஒரு பொண்ணோட வயசு, அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தாண்டி கூட ஒரு பொண்ணால் தனியாக ஆடியன்ஸை புல் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான டைம் இது. அண்ட் இந்த மாதிரி கண்டெம்ப்ரரி ஃபிலிம்ஸ், ரொம்ப ரொம்ப பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றாதான் மேலும் மேலும் இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியுங்கிறதுனால பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் வந்து எங்களோட வேண்டுகோளே நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த சப்போர்ட் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். தேங்க்யூ. இந்த படத்தில் நான் ஸ்டார்டிங்லேருந்து இல்லை, சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் போகும்போது நடுவில் நாக்பூரில் சேர்ந்த மாதிரி இந்த படம் ஒரு பாதி கட்டத்தில் இருக்கும்போது என்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஷாக்கு, அந்த டைரக்டர் இப்படி ஒரு கன்சீவ் பண்ணியிருக்காங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். தென் செகண்ட் ஷாக் இஸ் த போல்ட் லேடி அமலா பால். Am I right? Right. No, I think it's not an ordinary film. நம்மளும் நிறைய சினிமாவில் இருந்துட்டு இருக்கோம், நிறைய படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓவர்சீஸ் வாங்கிட்டு இருக்கேன். பட் எல்லாமே கரெக்டாக ஒரு இடத்துக்குள்ள தான் போய் சேரும். ஒரு இடமோ 2 இடமோ, அது ஹீரோவா இல்லை டைரக்டரா அப்படின்னு போய். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், including Amla Paul, when she says that, says that, I'll share the profit now. Really hats off to her. இந்த மாதிரி எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து லாபத்தை பிரிக்கணும்னு ஆசைப்பட்டாலே அந்த படம் வெற்றி அடையும். இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். நான் மட்டும்தான் பார்த்தேன்னு நினச்சேன், ஊரே பார்த்துருக்கு உங்களுக்கு. அது அந்த பாராட்டு ரத்னகுமார் சொல்லணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு புது டைரக்டரு பார்த்துட்டு, ஏன்னா அவங்க கதைக்குள்ளே நம்ம போக முடியாது. அந்தளவுக்கு யங் ஜென்ரேஷன், தே ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம ஒரு லெவலில் இருந்து தான் அதை யோசிக்கணும். அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படம் ஃபஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே கதை கேட்டதுக்கப்புறம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது அறகுறையாக இருந்தது கூட காட்டினார். சரி, இந்த டைரக்டர்கிட்ட என்ன போய் பேசினா இவர் கன்வின்ஸ் ஆவாரா, நம்ம லெவலில் யோசிப்பாரா, கமர்ஷியல் லெவலில் யோசிப்பாரா இல்லையா, ஒரு பயம் இருந்துச்சு. பட்டு ரத்னகுமார் அது எதுவுமே காட்டலையே. என்னமோ நான் சொல்லி படம் எடுத்த மாதிரியே பண்ணார். ஆனால் அப்படி இல்லை. உண்மையிலே ஹீ இஸ் அ ஜீனியஸ் பர்சன் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எ கமர்ஷியல் வேல்யூ. இதோடைய கமர்ஷியல் வேல்யூ என்ன இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அது அந்த ப்ரொடியூசருக்கு நல்லது. ஒன்ஸ் அகெயின், இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பலை. ஐ நோ தட் திஸ் ஃபில்ம் வில் பி எ லேண்ட்மார்க். அண்ட் நாங்கள் அப்போ படம் பண்ணும்போது சென்னையில் ஏதாவது ஒரு படம் ஹிட் பண்ணால் அது பாம்பே வரைக்கும் அதிரும். இந்த படம் இந்தியா ஃபுல்லாக அதிரும். ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம், ஐ எம் வெரி ஷுர் இட் ஹேஸ் அ எக்ஸலண்ட் கண்டென்ட். இன்றைக்கி யூத்துக்கு என்ன தேவையோ எல்லாம் இது இருக்குது. மீண்டும் ப்ரொடியூசர் சுபு அவரையும் பாராட்டணும். இவ்வளோ தைரியமாக இந்த படத்தை எடுத்துடலாம். நான் படம் பாதி பார்க்கும்போது இது சென்சர் ஆகுமா இல்லையான்னு பயத்தில், சென்சருக்கு முன்னால் தனியாக எனக்கு படத்தை காட்டுங்க என்ன காட்டினாங்க. பட் சென்சரில் அங்கே அப்ரிஷியேட் பண்ணதை நான் கேட்டேன்.
we should respect the censor officer also, who has courage to do such a wonderful job for the audience. ஏன்னா அவங்களுடைய ஒரே பார்வை இதோட எண்ட் ரிசல்ட் தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. இந்த படம் நல்லபடியாக ஓடணும். பத்திரிகார நண்பர்களே, இது வேறு மாதிரி படம் இல்லை, இது ஒரு நல்ல படம். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட இயக்குனர் ரத்னா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகையாளர்கள் வணக்கம். நம்ம நாட்டு பிரதமரை பார்த்து பேச யோசிக்கிற கேமராக்கள், மைக்குகள் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட அம்மா அப்பா, தம்பி, தங்கச்சிலாம் வந்திருக்காங்க. அந்த சாப்பிட்டீங்களான்னு கேட்காம மதர்ஸ் டேக்கு ட்வீட் போடுற கும்பலில் நானும் ஒருத்தன். இந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பத்தில் தான் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். அவங்களுக்கும் வணக்கம். ஆடை அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் யோசிச்சாச்சு, எழுதியாச்சு. பர்த்டே ட்ரெஸ்ஸுன்னு சும்மா ஒரு ரஃப் டைட்டில் வச்சு ஆரம்பித்து அதுக்கப்புறம் தமிழில் தான் பேர் வைக்கணுன்ற ஆடைன்னு மாற்றினேன். அப்புறம் எப்படி எடுக்க போகிறோன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. மேயாதமன் படம் பண்ணதுக்கப்புறம் வேறு ஸ்கிரிப்டுக்கு நான் ஓடிட்டுருக்கும் போது சுப்பு சாரை மீட் பண்ணேன். அப்போது வேற ஒரு விஷயமா மீட் பண்ண வந்தேன். அப்போது இந்த ஸ்கிரிப்ட் பேக்கில் இருந்தது. சார், நான் கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணிட்டு வரணும், இது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா படிங்கன்னு கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் ஆடை. அவர் அதை படிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கூப்பிட்டாரு. இது சூப்பராக இருக்குது, இது என்ன சும்மா இருக்கும்போது கொடுத்த ஸ்கிரிப்ட் மாதிரி இல்லை, நல்லா இருக்குது, ஏன் இதை நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். அப்படி தான் ஆரம்பிச்சுது. இன்ஃபேக்ட் இன்னி வரைக்கும் அவர் மேயாதமன் பார்க்கல. மெரிட் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு தான் அவர் இன்னி வரைக்கும் அந்த நம்பி இந்த படத்துக்கு இவ்வளவும் பண்ணார். ஸோ அதனால தான் நாட் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் மேயாதமன் போடலான்னு தோணுச்சு. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்துலையும் இருக்குது பிரச்சனைகள், அது எனக்கும் தெரியும். அந்த படத்தை 5 வாட்டி பார்த்தேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க, 5 நிமிஷம் கூட பார்க்க முடியலன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. பட் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த போலரைஸ்டு ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வராதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் பிரித்து வச்சுருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பிரிச்சுருவோம். சிகப்பு மஞ்சள் வச்சாலும் சிகப்பில் ஒரு 10 கலர் வச்சுருப்போம். அது மாதிரி ஏபிசின்னு பிரிச்சுருக்கோம்ல, இது A to Z எல்லாருக்குமே பிடிக்கிற கண்டென்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் டைலாக்கே இருக்காது, ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருப்பானுங்க, ஒரு 10 நிமிஷம் எல்லாமே இருக்கும், ஒரு 10 நிமிஷம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும், மிக்ஸ்ட் ஆஃப் ஜானர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு கலவையாக எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது A சர்டிஃபிகேட் படம். A சர்டிஃபிகேட்னா A ஃபார் ஆப்பிளும் இருக்குது, அடல்ட்டும் இருக்குது. ஏனாவே 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்கலாம், அதான் சொல்லியிருக்காங்க, தவிர ஃபேமிலி பார்க்க முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா அவங்க 18 வயசுக்கு அப்புறம் ஃபேமிலி ஆகிட்டாங்கல்ல, அப்புறம் யார் வேணாலும் பார்க்கலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. அதே இங்கே மாற்றணும். அண்ட் அமலா பால் அவங்களும் அவங்களுக்கு சினாப்சிஸ் தான் அனுப்பணும். படித்ததும் அவங்களுக்கு எக்ஸைட் ஆகி நான் கதை கேட்டுறேன் உடனேன்னு வர சொன்னாங்க. போய் கதை சொன்னேன். கதை சொன்னதும் ஒரு 2 hours கதை சொன்னால் அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அதுக்கப்புறமா ஷூட்டிங்லாம் முடிஞ்சது பிறகு என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் நாள் நீங்கள் கதை சொன்னதுப்போ இந்த கதை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுது, ஆனால் ஆள் ஒரு மாதிரி இருக்கார், இந்த ஆள் கதை தானா இல்லைங்க டப்பா அடிச்சுட்டு அடிச்சு விட்றாரா நம்மக்கிட்ட, அது கொஞ்சம் விசாரிக்கணும்னு அவங்க மேனேஜர்கிட்ட பேசியிருக்காங்க. அது எப்போ சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் நாள் ஷூட் முடிஞ்சு ரேப் ஆன பிறகு சொன்னாங்க. அது ஒரு ஜாலி மூமெண்ட் தான் அப்போ சொன்னாங்க. ஸோ அவங்க அவ்வளோ நம்பினாங்க. அண்ட் நியூடாக நடிக்கிறத போல்டுன்னு சொல்கிறது, அப்புறம் அது ஒரு கமெண்ட்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன், நியூடாக நடித்தா போல்டு அப்படின்ற, இது போல்டா இது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. நான் அதை அப்படி பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறதே போல்டு தான். அப்புறம் அவங்க அதுக்கு முன்னாடி பண்ண படம் இருக்குது, அவங்க விஐபி மாதிரி ஒரு பெரிய ஹிட் படம் பண்ணப்போ ஒரு 10 வயசு பொண்ணுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க, ஒரு 2 குழந்தைக்கு அம்மாவும் ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்துன்னா அதுக்காக மொட்டடிக்கவும் தயாராக இருப்பாங்க. அதான் நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உயிரை கொடுப்பாங்க, பிடிக்கலனா உயிரை எடுப்பாங்கன்னு. அது மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க. பிடிச்சிருந்ததுன்னா அதான் அந்த மாதிரி பிடிச்சி பண்ண ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு இது. இன்ஃபேக்ட் அவங்க சில போர்ஷன் ஷூட் பண்ணும்போது கிளம்பி வரும்போதே அழுதுட்டுலாம் வந்திருக்கேன் கேரவன்லேருந்து அப்படின்லாம் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க.
அண்ட் மைனாக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கடைசி நாள் ஷூட் அப்போ ஒரு அந்த மிஸ் பண்ண இந்த யூனிட்டன் இந்த படத்துக்கு தான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லியும் சொன்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன், ஐ மீன் அப்ரிஷியேஷனாக நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கோஸ்டார் சொன்னாங்க, இன்னொரு பெரிய ஹீரோயின், அவங்க பேர் கூட சொல்ல வேணாம், ஏன்னா அது பர்சனலாக என்கிட்ட சொன்னது. அவங்க டீசர் பார்த்துட்டு சொன்னாங்க, டீசரில் சொல்ல வர விஷயம் அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு டைரக்டரை நம்புகிறாங்கல்ல, அதுதான் அதை நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா, அங்கே தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான் உங்களுக்கு விஷ் பண்ணணுன்னு கால் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆடையை வந்து எப்படி பொசிஷன் பண்ணணும்னு எனக்கே தெரில, எழுதிட்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட் லுக்கை நான் எங்கள் ஃபேமிலி குரூப்பில் போட்டேன், அந்த ஃபேமிலி குரூப்லேருந்தே ஒரு 10 நாள் கழிச்சு தான் ரிப்ளை வந்தது. ஸோ நான் வீட்டிலேருந்தே தான் அந்த சேஞ்சை கொண்டாடினேன். இப்போ வந்து எங்கள் ஃபேமிலிக்கே வந்து அந்த ஓப்பன் அப் ஆகி ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுன்றது மாறி இருக்குது. ஆடை இஸ் நாட் ஏ உமன் எம்பவரிங் ஃபில்ம், அதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். விமன் எம்பவரிங் ஃபில்மாகவே அதை இப்படியே கொண்டு போய் ஏதாவது ஒன்று உள்ளே வச்சு அப்புறம் கருத்து ஒன்று சொல்லி விமன் எம்பவரிங்காக முடிக்கிற ஒரு படமாக பண்ணுவாங்களான்ற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்காது. அப்புறம் பிரதீப் மியூசிக் டைரக்டர், அவருக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறது தெரில. ஏன்னா மேதமன் படத்தில் ஒரு 2 பாட்டு பாடியிருந்தார், 2 பாட்டுக்கு மியூசிக் போட்டிருந்தார். அவரும் சந்தோஷ் நாராயணன் சாரும் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தாங்க. அந்த படத்தப்போ சந்தோஷ் நாராயணன் சார் ஒன்று சொன்னார், இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ்லாம் அவங்களுக்கும் சினிமாவுக்கும் ஒரு தூரம் இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இந்த படம் இருக்கணும் அப்படின்ட்டு தான். பிரதீப்கில் ஒரு நல்ல கம்போசர் இருக்கார், இந்தியாவிலே பெஸ்ட்டுனா கம்போசர்னால் அது பிரதீப் தானும் எனக்கு சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து அந்த படத்தில் ஒன்று நினச்சார் பண்ணணுன்ட்டு, ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் இண்டி மியூசிக்கு தமிழ் சினிமாலன்ட்டு. அது இந்த படத்தில் நடக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த படத்தில் டீசரில் வந்த அந்த லாஸ்ட்டு 10 செகண்ட் அவ்வளோ கலவரத்தை ஏற்படுத்தினாலும் அதுக்கு முன்னாடி மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருந்த அத்தனை உழைப்பும் தான் அதை பேலன்ஸ் பண்ணுச்சு. ஸோ என்னோடய சேலஞ்சே அமலாபாலோட பேக் தான், அந்த முதுகுக்கு முன்னாடி நம்மளாமும் தெரியணும் அப்படின்றது தான். ஸோ எல்லாரோட எஃபர்ட்டும் இருக்குது. இந்த படம் வந்து இப்போ வந்து எல்லோரும் அமலாபால் பேக் பற்றி சொன்னாலும் படம் ரிலீஸ் ஆன பிறகு அமலாபால் இஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கும் தெரியல. இந்த ஆள் வேறு ஓவராக பில்டப் பண்ணி விட்ருக்காங்க. அண்ட் நான் ஏன் இவங்களை கூப்பிட்டேன், டைரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டேன்னா, எனக்கு சும்மா உட்காந்து யோசிக்கும் போது தோணுச்சு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி இந்த டாப் 10 அறிமுக இயக்குநர்கள், ப்ராமிசிங் இயக்குநர்கள் அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட்டு வரும். அதில் ஒரு 10 லிஸ்ட்டில் ஒரு 6 லிஸ்ட்டு 7 லிஸ்ட்லையாவது நான் இருப்பேன். இவங்க எல்லாமே அந்த 10 லிஸ்ட்லையும் இருந்தவங்க. அவங்க எல்லாருக்குமே படம் முடித்து அதில் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த 2வது பட ஸ்ட்ரகிளில் இன்னமும் இருக்கிற ரவிக்குமார், அப்புறம் நிதிலன், லோகேஷ்க்கெலாம் 2-3 இயர்ஸ் ஆச்சு. அது மாதிரி எல்லாருக்குமே வந்து செகண்ட் ஃபில்ம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. மித்ரனுக்கு இல்லையா, மித்ரன் சொல்கிறாப்புல. எனக்கு அந்த பெயின் தெரிஞ்சது. எல்லாருக்குமே செகண்ட் படம் தான் ரொம்ப முக்கியமான படம் சொல்லுவாங்க. இந்த 2வது படத்தில் அது விஜய் கார்த்திக் சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நீ வந்து இன்னொரு மேயாதமான் ஈஸியாக பண்ணுவேன், அதுக்கப்புறம் இன்னொரு மேயாதமானும் ஈஸியாக பண்ணுவேன், அதுவும் நல்லாயிருக்கு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உனக்கு இதுதான் வரணும்னு சொல்லுவாங்க. இப்போவே நீ மாற்றணும் அந்த பார்வையை. உனக்கு மேயாதமான் இயக்குனர் ரத்னகுமார்ன்றது வேணுமா, இயக்குனர் ரத்னகுமார்ன்றது வேணுமான்லாம் பேசுவான். ஸோ அவன் சொல்லி தான் ஆரம்பித்தோம். ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் இப்போ அவனை தான் ஏதாவது பண்ணோம். ஸோ நன்றி வந்ததுக்கு. அப்புறம் பார்த்திபன் சார் நான் ஏன் கூப்பிட்டேன்னா, எனக்கு வந்து இப்போ வரை 30 வருஷம் ஆச்சு சார் நான் புதிய பாதையை ஆரம்பித்து. இன்றைக்கி ஒத்த செருப்புன்னு ஒன்று போகிற 2 போஸ்ட் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா இப்போ தான் எல்லாமே ட்ரெண்டில் இருக்க மாதிரி இருக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கும் சாருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியவே தெரியாது. அதுவும் ஒரு காரணம். சும்மா ஒரு 2வது படத்தில் இவ்வளோ கஷ்டப்படும் போது சார் வந்து ஒரு 30 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னமும் வந்து ட்ரெண்டியாக ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு படத்தில் ஒரு பாட்டு வைக்கிறாரு, ஒரே ஒரு கேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அது ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. என்றைக்குமே அவர் வந்து அந்த தெரிஞ்ச பாதையிலே போக மாட்டார், வேறு பாதையில் போகிற ஆள். அவர் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. ஸோ அவர் முன்னாடி தான் இதை நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் அவரை கூப்பிட்டுருந்தேன். வேறு எந்த வெளிச்சத்துக்கும் நடுவில் விளம்பரம் தேடணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடாது. இது மனசார எனக்கு பிடிச்சி எனக்கு பர்சனலாகவே எல்லோரும் தெரிஞ்சவங்களை மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தேன்.
ஸோ படம் பாருங்கள், பார்த்துட்டு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அடிக்கிற அடி மசாஜ் மாதிரி இருக்கணுமே தவிர அதோட எழுந்திருக்க முடியாத அடியாக இருக்கக்கூடாது. பைலவான் ரங்கநாதன் சார், அவர் நான் கொஞ்சம் ஒரு சில மாதம் முன்னாடி ஒரு 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 ஃபங்க்ஷனில் பார்த்தேன், கோயில் ஃபங்க்ஷனில். அப்போ எங்கள் அப்பா தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க, இது மாதிரி என் பையன் தான் அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட் லுக் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சி. என்ன படம்னு கேட்டார், ஆடைன்னு சொன்னேன். அது இன்னும் செக்ஸ் படம் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னார் எடுத்ததும். எனக்கு வந்து ஒரு 3-4 நாள் ஆச்சு அந்த வார்த்தை கேட்டு. அது ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆமாம் கரெக்ட், அப்படியும் ப்ரொஜெக்ட் ஆகும்ல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக வர்ற ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துட்டே வரேன். அதில் வந்து அமலாபாலின் ஆபாச படம், அமலாபாலின் கவர்ச்சி படம், அமலாபாலின் நிர்வாண படம்னு போயிட்டே இருந்தது. இன்றைக்கி அமலாபாலின் சர்ச்சைக்குரிய படம் தான் வந்து நின்றுருக்கு. அந்த மாற்றம் வந்து ஒருத்தருக்கு மட்டும் அது சுருக்குன்னு தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சு பேசும்போது இன்னொருத்தர் அப்படி இல்லைப்பா அதில் ஏதாவது இருக்குன்னு சொல்லி அந்த டிபேட் நடந்து தான் இங்கே வந்து நின்றுருக்குன்னு நம்புகிறேன். அது இப்படியே படம் வரைக்கும் போகும். படத்துக்கு அப்புறமும் அந்த பார்வையை மாற்றும்னு நம்புகிறேன். ஏன்னா பார்க்குற பார்வையை தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இந்த படத்தில் பெருசாக சொல்லணும்னு நினைக்கல. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி எங்கள் சைடுலேருந்து வேறு நன்றிகள் எல்லாருக்கும். அருண் பாண்டியன் சாருக்கு நன்றி. அருண் பாண்டியன் சாரையும் நான் படத்துக்குள்ளே வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் நான் சில டவுட்டாக இருக்கும்போது, சில விஷயங்கள் யோசனையாக இருக்கும்போது, இந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதுலாம் சொல்லியிருக்காரு. இணைந்த கைகள் டைமில் இருந்த பிரச்சனை, அதில் இருந்த விஷுவல்ஸ்க்காக டெல்லி வரைக்கும் போய் கோர்ட்டுக்கெலாம் போய் அந்த ஃபைட் பண்ணி அந்த படத்துக்காக போராடின விஷயம் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அது மாதிரி தான் இந்த படத்துக்கு அது நடக்கலை. லக்கிலி எனக்கு வந்து சென்சார் ஆஃபீஸர் ஒரு லேடியாக இருந்தாங்க. அவங்களுக்கு படம் காமிக்கும் போது அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு போன படத்தோடு இந்த படத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க பார்த்ததும் ரிசீவ் பண்ணதும் அண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்தை ஃபெஸ்டிவலுக்குலாம் அனுப்புங்க, அந்த பொண்ணோட எஃபர்ட்டுக்கு அது கண்டிப்பாக பெருசாக போகணும் அப்படின்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போது எனக்கு, நான் படத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். என்னால் இப்போ இந்த விஷயத்த கூட என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கூட என்னால் சொல்ல முடியாது. நான் இன்னொரு முறை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இன்னொரு முறையும் பார்த்தாங்க அவங்க. ஸோ அவங்க வேலையாக படம் பார்க்குற அவங்களே 2 வாட்டி பார்த்தாங்கன்னா நீங்களும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. பணிவான வணக்கம். யுத்தமயமான இந்த உலகத்தில் வந்து இன்னைக்கு உலக முத்த தினம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இல்லை, இன்னைக்கு உலக முத்த தினம். இதுலேருந்தே புரிஞ்சுங்க எனக்கு வயசாகலைன்ட்டு. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 14/4/1989 இருக்கும். என்னுடைய முதல் படம் என்னைக்கு வந்ததோ அன்றைக்கி தான் என்னுடைய பிறந்தநாள். நீங்கள் பயோடேட்டாவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ப்ரொஃபைல் அப்படி தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய படம் தான் என்னுடைய வயசு. இப்போ ஒரு முத்தத்தை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ சமாளிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். முத்த தினத்தை முன்னிட்டு ஒரு முத்த ஜோக் ஒன்று. இன்றைக்கி காலையில் ஒரு கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒய்ஃப் வந்து எவ்வளோ அழகாக சமாளிக்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு பதிலாக இந்த 20,000 முத்தமாக உனக்கு கொடுத்துட்றேன், இந்த மாதத்தை எப்படியா சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயோ அதனால் என்னங்க, தாராளமாக கொடுங்க, அதில் ஒரு 5,000 முத்தத்தை வந்து ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்துட்றேன், ஒரு 3,000 முத்தத்தை வந்து மளிகை கடைக்காரருக்கு கொடுத்துட்றேன், அப்புறம் இப்போ கேஸ் எப்படியும் நம்ம இதில் தான் பிளாக்கில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது, ஒரு 1,200 முத்தத்தை வந்து கேஸுக்கு கொடுக்குறேன், மிச்சம் மீதி இருந்ததுன்னா அந்த பிரசாத் ஸ்டுடியோக்கு வெளியில் இருக்க பிச்சைக்காரருக்கு ஒரு 10-20 முத்தத்தை போட்டுடுறேன் அப்படின்னா அந்த புருஷனுக்கு ஏன்டா கேட்டோன்னு ஆயிடுச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, பெண்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பானவங்க, பெண்கள் மிக மிக போல்டானவங்க, அவங்களுடைய தைரியமும் அவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த ஸ்ட்ரென்த்தும் வந்து ஆண்களுக்கே குறைவு. அது வந்து நானே சொல்கிறேன். அது அப்படி பெண்களை மையப்படுத்தி வர படங்கள் வந்து மிக மிக குறைவு. இந்த ராட்சசி நல்லா இருக்குன்னு வலைப்பேச்சில் கூட சொன்னாங்க, நான் இன்னும் படம் பார்க்கல, வலைப்பேச்சில் கூட சொன்னாங்க. அதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அந்த வரிசையில் திருவள்ளுவனும் அறியாத 4ஆம் பால் அமலா பால், அது வந்து பால் இல்லை பால் அப்படின்னு சொல்லணும், திருவள்ளுவருக்கே தெரியாது, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அவங்க நடித்து அவங்கள மையப்படுத்தி இந்த மாதிரி ஒரு படம்ங்கிறது சந்தோஷமாக இருக்குது. நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தர் வெளிநாட்டில் போய் எங்கேயோ ஒரு தீவிரவாதி கிட்ட போய் ஒரு மாட்டிக்கிறாரு, ஒரு வீரர் ஒருத்தர் போய் மாட்டிக்கிறாரு. மாட்டினோன்னா அவனுங்க ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள ஹேரஸ் பண்ணுறாங்க அந்த வீரரை. அங்கே ஒரு 3 டென்ட் இருக்குது. இது வந்து சுஜாதாவுடைய ஒரு கதை, ஒரு சிறுகதை. எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அந்த டென்ட்டில் வந்து முதல் டென்ட்டில் ஒரு 10 ஓட்கா பாட்டில் இருக்குது.
நீ என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த போய் 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த 10 வோட்கா பாட்டிலையும் தீர்த்தரணும். 2வது டென்ட்டுக்குள்ளே வந்து ஒரு புலி ஒன்று இருக்குது, ரொம்ப பசியோடு இருக்கிற புலி, பட் அதுக்கு பல்லு வலி, ரொம்ப நாளாக பல்லு வலியில் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணணும்னா என்ன பண்ணுவே தெரியாது, அது பல்லை வந்து வலிக்காமல் பிடிங்கிட்டு வந்துடணும். அப்புறம் 3வது டென்ட்டில் ஒரு அழகான பெண் இருக்குது. இது ரெண்டையும் கடந்துட்டீங்கன்னா அந்த பெண்ணை போய் நீ ஏற்றுக்கலாம் அப்படின்னு உடனே இவன் நேராக வேறு வழி இல்லை, அது செஞ்சால் தான் வெளியில் வர முடியும்னு சொல்லிட்டு நேராக அந்த முதல் டென்ட்டுக்குள்ளே போய் அந்த 10 பாட்டில் வோட்கா வடித்தோன்னா வேறையாக மாறிடுறான். 2வது டென்ட்டுக்குள்ளே போகிறான், புலி இருக்குது. வெளியிலேருந்து இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அவன் ஏதோ பேசுகிறான், ஓ நன்மைக்காக தானே செய்கிறேன், கொஞ்சம் அனுசரித்து போ அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நேரமாக அந்த புலிகிட்ட பேசிட்டு அப்புறம் வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்து அவன் கேட்குறான், எங்கே அந்த பல்லு வலின்னு சொன்ன பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குறான். புரிஞ்சவங்க சிரிச்சாங்களா இல்லை சிரிச்சவங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல எனக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சினிமா வந்து இந்த மாதிரி ஒரு அந்த டென்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி முதல்ல ஒரு போதை, அந்த 10 பாட்டில் அடித்த உடனே 2வது டென்ட்டுக்குள்ளே நம்ம போயே திரும்பணும். கிடைக்கிறது புலியா இல்லை பொண்ணாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா டைரக்டர்ஸும் எல்லா ப்ரொடியூசரும் நான் உட்பட இந்த 30 வருஷமாகியும் இன்னும் நான் வந்து ப்ரொடியூசரை தேடிட்டு தான் இருக்கேன் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா. அதனால் ரத்னகுமார் வந்து நேற்று கூட என்கிட்ட சொன்னார், நான் இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்கோம் சார், எல்லாம் நல்ல படம் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷமாக அடுத்த படம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்க வேண்டிய ஒரு கட்டாயம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த சேலஞ்சு தான் எனக்கு தெரிஞ்சு உங்களை ஆடை மாதிரி ஒரு படத்தை எடுக்க வச்சுருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு சர்வசாதாரணமாக வாய்ப்பு கிடச்சிதுன்னு வச்சுங்களேன், நம்மளும் ஏதோ 10ஓட 11 கிடைக்கிற வெற்றியோடவே அப்படியே போயிருப்போம். அப்படி இல்லாமல் நான் ஒத்தசிறப்பு பண்ணுறதுக்கு காரணமும் அதே தான், நமக்கு யாரும் கிடைக்காதப்போ நம்மளே நிரூபிக்கணும்னு நம்ம ஒரு போராட்டம் ஒன்று இருக்கும். அமலாபால் என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் வந்து ஒரு 3 நாள் மட்டும் நடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த படத்தில் ரொம்ப நிறைவாக இருந்தது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு. நம்மக்கிட்ட தமிழில் இருக்க மிக குறிப்பிடத்தகுந்த நடிக்க தெரிந்த நடிகைகளில் அமலாபாலும் ஒருவர். இந்த இடத்துல கொஞ்சம் கைத்தட்டினோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். நான் அதை எப்படி தெரிஞ்சிட்டேன்னா, ஒரு பியூட்டிஃபுல் சீன் ஏதோ ஒன்று அழகாக கன்சீவ் பண்ணிவிட்டு அவங்க ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது சொன்னாங்க, த வே இன் விச் யூ கொரியோகிராஃப் த சீன் வாஸ் நைஸ் அப்படின்னாங்க. ஒரு சீனை வந்து கொரியோகிராஃப் பண்ணுறதுங்கிற ஒரு வார்த்தை ஒரு நடிகைக்கு தெரியுமானே எனக்கு தெரியாது அது வரைக்கும். ஓ இதை வந்து கொரியோகிராஃப்னு கூட சொல்லலாமா? நான் நினச்சிட்ருக்கேன் நடிகைகள்லாம் நடிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ விவரம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன் நான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு படத்தை செலக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அதனால் அமலாபாலுக்கு என்னுடைய பாராட்டுகள். அப்புறம் இந்த ஊர்கா நான் வந்து கேட்டதில்லை, அப்போ தான் தெரியுது நம்ம எவ்வளோ நாலேஜ் இல்லாமல் இருக்கோங்கிறது. நான் வந்து எப்போவுமே அந்த குதிரை மாதிரி ஒரே ஒரு விஷயத்துக்குள்ளேயே போயிட்டுருக்கிறதுனால நான் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் வரும்போதே உள்ளே வந்தோடனே அந்த லிரிக்ஸ் சாங்கு கேட்டேன், நல்லா இருந்தது. பொதுவாகவே படைப்பாளிகள் எப்படி இருக்காங்கன்னா, உயிரோடு இருக்கும்போது எப்படி மதிப்பு இல்லையோ இறந்ததுக்கப்புறம் தான் சில நேரத்தில் மதிப்பு வரும். உதாரணத்துக்கு உயிர் கோழிக்கு வந்து ஒரு 150 ரூபாய் கிடைக்கும், உரிச்ச கோழி வந்து 200 ரூபாய் கிடைக்கும், ஆனால் வறுத்த கோழி 300 ரூபாய் ஆகும். அப்படின்னா வறுக்கப்பட்டதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு மரியாதையே கிடைக்குது. அந்த மாதிரி படைப்பாளிகள் யாரும் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கும்போது அவங்களுக்கு மரியாதையே கிடைக்கிறதில்ல. எஸ் பாலச்சந்தர் 75 வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நல்ல படைப்புகள் வரும்போது அதை வந்து பாராட்ட வேண்டியது வந்து நிச்சயமாக பத்திரிகை இப்போல்லாம் வந்து ரொம்ப உண்மையிலேயே நல்ல படங்களை வரவேற்கிறது, மனப்பூர்வமாக பாராட்டுறதுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி சுப்பு சாருக்கு இது வந்து 2வது படம். இந்த மாதிரி படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கணும். நல்ல முயற்சி யார் செஞ்சாலும் வாழ்த்துங்க, ஒத்த சிறப்பு உட்பட. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆல் த amazing people here, thank you so much for coming and for our event and supporting us. Well, ஆடியோ லான்ச் ஆயிடுச்சு. எப்படி இது வரைக்கும் வந்திருக்கோன்றது திரும்பி பார்த்தா இட்ஸ் லைக் லுக்கிங் லைக் அ லாங் பட் பியூட்டிஃபுல் ஜேர்னி. இந்த ஜேர்னி வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணது இட்ஸ் வித் நான் வந்து பிரதீப் என்னோட மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐ திங்க் ஐம் கோயிங் டு குவிட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. என்னென்னா சினாப்சிஸ் எல்லாம் நிறைய அனுப்பிச்சிட்டு இருப்பார், டெய்லி அட்லீஸ்ட் 1-2 சினாப்சிஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே செக் பண்ணால் ரொம்ப பொய்யாக இருந்தது. லைக் ஒன்று ஹீரோயின் சென்ட்ரிக் படம்னா ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி, இல்லை ஒரு ரேப் விக்டிம், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வரீங்க, எப்படி ரெவெஞ்ச் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு பயங்கரமாக ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணி, இல்லை ஒரு சாக்ரிஃபைசிங் மதர். ஸோ லாட் ஆஃப் பொய்யாவே சினாப்சிஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ நான் பிரதீப்ட சொன்னேன், ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு குவிட் இண்டஸ்ட்ரி, பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி பொய்யான இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு
ஆக்டராகவும் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஒரு கிடைச்சிருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் வச்சு இப்படி பொய்யாவே வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஐ திங்க் மேபி இட்ஸ் தட் எனர்ஜி or whatever I was manifesting it. That's when ஆடையோட சினாப்சிஸ் எனக்கு வந்தது. ஒரு ஐ திங்க் ஒரு 1 page சினாப்சிஸ் தான் படித்த உடனே ஐ ஹட் சச் அ ஷாக். தென் நான் பிரதீபை கூப்பிட்டு சொன்னேன், இது என்ன தமிழ் படமா, ஹிந்தி படமா, இங்கிலீஷ் படமா, விச் மூவி இஸ் திஸ்? தென் பிரதீப் சார் தமிழ் படம் தாங்க, இந்த மாதிரி ரத்னகுமார்னு ஒரு டைரக்டர். ஓ அப்படியா, அவர் ஆமாம் முன்னாடி படம் பண்ணியிருக்காரு. ஸோ நிஜமாவே, ஸோ ப்ரொடியூசர் இருக்கா? ஆமாம் ப்ரொடியூசர் இருக்குது. நிஜமாவே ஐ செட் எனக்கு டெஃபினெட்லி கண்டிப்பாக டைரக்டரை மீட் பண்ணணும். நான் அப்போ டெல்லியில் இருந்தது. ரத்னா கேம் ஆல் த வே டு டெல்லி அண்ட் நான் வந்து அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சினாப்சிஸ் படித்ததுக்கப்புறம். ஸோ ரத்னா வந்து இந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாக முடி தாடி இவ்வளோ இருந்தது அவருக்கு முடி. ஸோ இப்படி ஒரு சினாப்சிஸ் படிச்சுட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஐயோ டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லல, அதோட எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. தென் ஐ தாட் ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் இவருக்கு. ஸோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லல, டேய் நான் உன்னை படம் எடுத்து காட்டுறேன், உன்னை ப்ரூவ் பண்ணுறேன், நான் இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சுட்டு வரேன், அப்படியெல்லாம் வருவாங்கல்ல சம் பீப்புள், அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஹீ கேம் அண்ட் அவர் வேறு பயங்கர நர்வஸாக இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்டோரி சொன்னார். ஸோ 2 hours ஸ்டோரிக்கு அப்புறம் ஐ ஆஸ்ட் ஹிம், இது இங்கிலீஷ் படம் ரீமேக் இல்லைல்ல? தென் he said no it's original film. அண்ட் அந்த மீட்டிங்லேயே வந்து ஒரு நிறைய விஷயம் ரொம்ப சிங்க்ரோனைஸ்டாக இருந்தது. அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு வார்த்தை சொல்லும்போது, லைக் ஒரு சீனில் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி சீன் சொல்லும்போது கரெக்டாக அந்த வெயிட் ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர், வெயிட்டர் வந்து மேடம் காஃபி. ஸோ லாட் ஆஃப் சிங்க்ரனைஸ் திங்ஸ் வர் தேர். அண்ட் அவர் கிளம்பும்போது கூட ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் ஏர்போர்ட் கிளம்புனார். ஸோ டைம் பார்க்கும்போது 7 இருந்தது. அண்ட் ஐ செட் சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஐ திங்க் ஹிஸ் பேபி வாஸ் பார்ன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே there was a lot of positive energy, lot of synchronicity and all that. அதுக்கப்புறம் தென் ஐ வாண்ட் டு மீட் த ப்ரொடியூசர். ஸோ நெக்ஸ்ட் சுப்பு கூட மீட்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தோட ப்ரொடியூசர், எகெயின் எக்ஸ்பெக்டேஷன். தென் சுப்பு கேம், பயங்கரமாக விபூதி எல்லாம் வச்சு வைட்டெல்லாம் போட்டு அவர் பேசவே இல்லை, வணக்கம் உட்காருங்க. தென் அகெயின் ஓகே வாட் இஸ் ஹேப்பனிங் அகெயின் அங்கே ஆல்சோ இட்ஸ் ஆல் த என்ன சொல்கிறது ஸ்டீரியோடிபிக்கல், ஆல் த தாட்ஸ் ப்ரோக். தென் சுப்பு கூட தென் நாங்கள் 2 பேரும் பேசும்போது அவர் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தார் அந்த செகண்ட் ஹாஃபை பற்றி. அவர் வந்து நம்ம பயங்கரமாக ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூம் பண்ணி நம்ம எப்படி பண்ணணுமோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் ஐ செட் சுப்பு சார் டோன்ட் வரி அபவுட் ஆல் தேட், அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம கதைக்குள்ளே வந்துட்டோன்னா வாட் எவர் இட் இஸ் வில் டூ இட், அவ்வளோதான், அந்த டென்ஷன் வேண்டாம் உங்களுக்கு, லெட்ஸ் கலெக்டிவ்லி டூ அ குட் ஃபில்ம். அண்ட் இந்த படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ டோல்ட் ரத்னா, அதுக்கப்புறம் கூட there were a lot of process of as Subbu sir said, எனக்கு அந்த ட்ரஸ்ட் ஸ்கிரிப்ட் மேலே ட்ரஸ்ட் இருந்தது. பட் எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு இந்த டீமோட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தட் கம்ஃபர்டபுள் மோர் தேன் எவ்ரி திங், தட் ட்ரஸ்ட் இஸ் அ பிக் வேர்ட் as a human also and as an actor also. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை பற்றி வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன். பிகாஸ் ஒன் திங் நான் வந்து ரத்னாட்ட கேட்டது, ரத்னா இந்த படம் நான் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ஆக்டராகவும் நீங்கள் ஒரு டைரக்டராகவும் இல்லை ஒரு கேமராமேன் இருந்தும் என்னால் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ஒர்க் ஆஸ் அ டீம். அப்போ தான் இந்த படம் ஒரு கலெக்டிவாக பண்ணால் தான் இந்த படம் நல்லா வரும். அண்ட் வி ஷுட் டூ இட் லைக் தட். அண்ட் ஹி வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன் வித் இட். தென் கேமராமேனோட நெக்ஸ்ட் வந்து விஜய் கார்த்திகோட நேம் வந்துடுச்சு. தென் ஐ செட் ஓகே, எனக்கு தெரியாது, நான் முன்னாடி ஒர்க் பண்ணல. Then எனக்கு தெரிஞ்ச DOPs I started slowly pushing to Ratna because I should be comfortable. அது இதுன்னு சொல்லி Ratna was hell bent on Vijay. Then Ratna said இல்லை நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் ஷூட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், blah blah blah. Then the test shoot day came. I still remember actually Vijay light up எல்லாம் பண்ணி he started taking pictures and ஒரு ஆக்டராக வி கைண்ட் ஆஃப் பிகம் என்ன சொல்கிறது, வி பிகம் ஸோ யூஸ் டு ஆர் ஓன் பர்ஃபெக்ஷன். நான் இப்படி பார்த்தா தான் நல்லாயிருக்கும், இப்படி பார்த்தா தான் நல்லாயிருக்கும், அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் இருக்கும். அண்ட் விஜய் கேம் அண்ட் டோல் மீ யூஆர் ஆல்வேஸ் ஷோயிங் திஸ் சைட் அண்ட் நீங்கள் இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, கண் இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க பிகாஸ் யூ நோ தட் யுவர் ஐஸ் ஆர் பியூட்டிஃபுல், ஜஸ்ட் பி நேச்சுரல். ஐம் லைக் ஓகே, somebody is like openly saying that. அண்ட் அவர் வந்து ரொம்ப எனக்கே தெரியாமல் he was just be yourself, just be natural, just be yourself. And then he started taking many pictures and அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது I saw truth in that picture. I saw someone I had lost. நான் என்னையே மறந்து போன ஒரு ஃபேஸ் பார்த்தேன் நான் அங்கே.
அங்கே வந்து ஐட் லைக் கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் ஆன் விஜய். தென் அதிலிருந்து ஈவன் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட வி ஆல், கவிதா, விஜய், ரத்னா, வி ஆல் வென்ட் டுகெதர் டு பர்ச்சேஸ் காஸ்டியூம் ஃபார் த மூவி. ஸோ திஸ் ஜேர்னி ஹஸ் பின் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் அதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்டட் ஷூட்டிங் த ஃபில்ம். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டே ஒரு சீன் பண்ணும்போது, அதுக்கப்புறம் பிஃபோர் தேட் வி ஹேட் அ ஒர்க் ஷாப் ஆல்சோ. அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஐ திங்க் என்னோட 9 years கரியரில் ஒரு படத்துக்கு ஒர்க் ஷாப் லைக் 2-3 weeks முன்னாடி வி ஆல் டீம் காட் டுகெதர், காஸ்டியூம் பர்ச்சேஸ்லேருந்து ட்ராவல் பண்ணுறது. ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதையெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வந்து சீன் நடிக்கும்போது அது வந்து ஒரு மார்னிங் லைக் தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்க மாதிரி ஒரு சீன். ஸோ அந்த சீன் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு மாதிரி பண்ணேன். தென் ரத்னா வந்து கட் சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஐ செட், என்னாச்சு ரத்னா? இல்லை நீங்கள் வந்து உங்களை மாதிரி இல்லை, நீங்கள் வேறு ஏதோ பண்ணுறீங்க. ஐ செட், ஓ அப்படியா? ஹி செட், ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். யூனோ, நம்ம வந்து ஷாப்பிங் எல்லாம் போகும்போது இல்லை ஆஃபீஸில் வரும்போது நீங்கள் இருப்பீங்கல்ல ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு ஸ்வாக் இருக்குது. தட் இஸ் வாட் காமினி இஸ். யூனோ, ஐ சி காமினி இன் யூ. டோன்ட் ட்ரை டு பி சம்திங் எல்ஸ், ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். He gave me that freedom, and that is huge as an actor, because mostly when we come for shoot, we don't get that freedom to be ourselves. You know, and ஒரு madness இருக்கும், அந்த ஒரு சொசைட்டிக்காக ஒரு இப்படி இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இப்படி சிரிச்சாதா, இப்படி க்யூட்டாக இருந்தால் தான் பிடிக்குன்ற ஒரு ஸ்பூன் ஃபீடிங்கில் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் a director came and said, just be yourself, just embrace your madness. So that itself was I think it was like a transition stage in our career. And I should say that Ratna is the most ballsiest director. Excuse me for using that word, but I should say, because மெய்யாதவன் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு தெரியாது, இந்த ஆடை படம் தான் ரத்னாவோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். சேம் திங் ராட்சசன் டைரக்டர் ராமுக்கும் ராட்சசன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு அந்த மாதிரி படம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணால் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சி தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ சம்திங் எல்ஸ் தட் வில் ப்ளீஸ் த சொசைட்டி, ப்ளீஸ் த வேர்ல்ட். பட் அதை தாண்டி மெய்யாதமானுக்கு அப்புறம் நான் வந்து நிறைய ஹீரோஸை மீட் பண்ணும்போது, இந்த மாதிரி ஆடை ரத்னகுமாரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஓ அவர் வந்து எங்ககிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாரா, எங்கள் கூட எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாரா? இட் டசன்ட் மீன் தட் ஹி டிடன்ட் கெட் எனி மூவி ஆஃபர்ஸ். ஹி வாண்டட் டு டூ ஆடை பிகாஸ் that's what he believes in. That's what he believed in. That is his first subject. So மெய்யாதவன் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் போல்டாக இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அண்ட் we all knew the consequences we have to face. இதெல்லாம் தாண்டி இப்படி பண்ண முடிஞ்சதுன்னு I think definitely he has a lot of courage, and hats off to you for that. And keep doing movies. I actually call him weirdo. he is weird. I'm sure you all know. யா, அவர் என்ன சொன்னாரும் ஜோக் பண்ணிகிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப போரிங் கேவலமாக இருக்கும். பட் ஹீ இஸ் ஹிம்செல்ஃப், அண்ட் ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் பி லைக் தட். வி நீட் மோர் மூவிஸ் லைக் திஸ். அண்ட் தேங்க்யூ சுப்பு சார். அவர் ஒல்லியாய் வந்துட்டு இருக்காரு. ஐ டோன்ட் நோ பை த ரிலீஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம் வில் டிஸப்பியர். எனக்கும் ரத்னாவும் எங்கள் 2 பேரையும் தாண்டி ஓகே வாட் எவர் பேஷன், நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணணும், ஆனஸ்ட்டாக படம் பண்ணணும், அதையெல்லாம் தாண்டி எனக்கு இதில் ஒரு பர்சனல் ஓகே இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது பெர்ஃபார்மன்ஸுக்கு, மேபி ஒரு பாத் பிரேக்கிங் மூவியாக இருக்கலாம். பட் அதையெல்லாம் தாண்டி ஆஸ் அ ப்ரொடியூசர் எனக்கும் ரத்னாவுக்கும் இல்லை, இதில் இருக்கிற எல்லா க்ரூக்கு இருக்கிற பேஷனோட 100% மேலே இருந்ததா சம்படி லைக் ஹிம் ஒரு ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படம் இன்வெஸ்ட் பண்ணி வர முடியும். பிகாஸ் ஓகே இந்த இப்படி ஒரு படம் பண்ணால் நம்ம நிறைய சம்பாதிச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களால கூட இந்த படம் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் பியோர் சினிமா, திஸ் இஸ் பியோர் ஆர்ட். அது தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்காரு. ஸோ அதுக்கு அண்ட் இஸ் பின் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ ஹவ் மெட் இன் த இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலி ஹி செட் அபவுட் ப்ராஃபிட் ஷேரிங், அண்ட் நாங்கள் படம் சைன் பண்ணும்போது கூட there were a lot of things that I told him. எனக்கு வந்து கான்ட்ராக்டில் வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணணும், அண்ட் இந்த மாதிரி சீன்ஸ் வரும்போது எனக்கு அந்த செக்யூரிட்டி இருக்கணும். ஆல் தீஸ் திங்ஸ் வி டிஸ்கஸ்ட் அண்ட் ஹீ செட் இது எல்லாமே கான்ட்ராக்டில் போட்டுக்கலாம், நீங்கள் கவலைப்பட வேணாம். பட் ஐ திங்க் ஆடை இஸ் த ஒன்லி ஃபிலிம் தட் ஐ டிட் until now
we don't have any contract. படம் முடிஞ்சு இப்போ தான் நாங்கள் கான்ட்ராக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ that's the trust I have on him. And Arun Pandian sir, thank you so much. I think ரொம்ப சுப்பு சார் வந்து இந்த ரொம்ப க்ரூஷியல் டைமில் இருக்கும்போது தான் he came into our project as a என்ன சொல்கிறது angel investor. Like an angel investor, and he took our film. That was a big relief and big hope for all of us. And my co-stars, Ramya, I think Ramya vandu VJ Ramya illa anime, because she's been doing a lot of movies, and I think she always wanted to become an actor, because shoot la kuda அவங்க வந்து ஒரு ஆக்டர் மாதிரியே இருப்பார். நிறைய கேள்வி கேட்பாங்க, சீன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எப்படி பண்ணணும், நான் வந்து எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி முயற்சி பண்ணணும். லாட் ஆஃப் டிஸ்கஷன் தட் ஷோஸ் அ பேஷன். அண்ட் ஈவன் இன் திஸ் ஃபிலிம் ஷீஸ் டன் சச் அ பிரில்லியன்ட் ஜாப். ஐ திங்க் டெஃபினெட்லி வி ஹாவ் ஒன் மோர் ஆக்டர் இன் த இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அண்ட் விவேக் இஸ் லைக் படத்தில் கூட என்னோட கேரக்டர் காமினிக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் பர்சன், ஒரு ப்ரோ மாதிரி இருப்பார். அண்ட் ஐ திங்க் இன் ரியல் லைஃப் ஆல்சோ இஸ் சம்படி ஹூ இஸ் லைக் தட். I don't have to praise you about your acting skills, everybody knows, but you're a very, very nice human being. And Vijay, I think appavin sollaam, because இந்த மாதிரி ஒரு படம் வச்சிட்டு it is very, very challenging to shoot. காலையில மார்னிங் நாங்கள் செட்டுக்கு வந்துட்டு we'll all sit there and discuss. Okay, Ratna will tell him 10 things, I'll tell him 20 things. அதெல்லாம் தாண்டி he'll just do like this. அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் he'll come out with something that's so brilliant. I think இந்த படத்தில் வந்து most challenging, என்னோட challenging, because I just had to be myself அந்த கேரக்டரா. பட் அதை வந்து as he said, ஆர்டிஸ்டிக்கா poetic-ஆ. ஆக்சுவலி நான் இந்த ட்ரெய்லர் வந்து அனுராக் கஷ்யப் சார் பார்த்தாரு. அண்ட் he said இந்த ட்ரெய்லரோட பியூட்டி என்னன்னா, டீசர் பார்த்தாரு. அண்ட் he said இந்த டீசரோட பியூட்டி என்னன்னா, ஈவன் in that end shot உங்கள் கண்ணில் இருக்கிற பெயின் புரியுது. இட்ஸ் லுக்கிங் ஸோ poetic. That's the beauty of this teaser, and I think that's because of Vijay. And Urka, my God, love you guys. Like, they've done such a good job. And my favorite band, இவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. ரத்னா பிகினிங்ல இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஊருக்கான ஒரு பேண்ட் இருக்கு. ஐம் லைக் ஓகே லெட்ஸ் சி. தென் செட்டில் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பைக் சாங் வந்து கேட்கும்போது ஐ வாஸ் லைக் வாவ், மைண்ட் ப்ளோயிங். தென் ஐ செட் ஐ வாண்ட் ஹியர் மோர் சாங்ஸ். ஐ திங்க் ஒரு ஸோ ரிஃப்ரெஷிங். நம்ம வந்து லைக் ஐ திங்க் ரொம்ப நாளாக சேம் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த லெவல்லே வந்து நிறைய சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம் இப்போ. அதையெல்லாம் தாண்டி இட்ஸ் ஸோ ரிஃப்ரெஷிங், so hippie and so free spirited. Amazing. Thank you so much. And RR also, I think you guys are gonna nail it. I'm a little insecure, but superb job. Thank you. And Kavita, ஆடையோட காஸ்டியூம் டிசைனர். இன்றைக்கி ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் லாட் ஆஃப் ஆடே ஃபேன்ஸ் ஆர் டிசப்பாயிண்டட், பிகாஸ் படத்தில் காஸ்டியூமே இல்லைன்னு நினச்சிருந்தவங்க எல்லாம் இவ்வளோ காஸ்டியூம்ஸ் இருக்கான்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கவிதா ஆல்சோ என்ன சொல்கிறது, ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஷேர். ஸோ வென் வி ஆர் ஷூட்டிங் திஸ் செகண்ட் ஹாஃப் ஷூட் பண்ணும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டே வந்து பிஃபோர் வி ஸ்டார்டட் ஷூட்டிங் ஃபார் த நேக்கட் சீன்ஸ். நான் வந்து கேரவானில் உட்காந்துருந்தேன். கால் மை மேனேஜர் பிரதீப். ஐ வாஸ் கெட்டிங் வெரி ஸ்ட்ரெஸ்ட். எதெல்லாம் தாண்டி ஓகே ரொம்ப போல்டாக படம் பண்ணலாம் எல்லாம் நினச்சாலும் அந்த வென் வி ரீச் தட் பாயிண்ட் இல்லையா, அப்போ தானே வீல் ஸ்டார்ட் ஃபீலிங் த ஹீட். தென் நான் பிரதீப்கிட்ட கேட்டேன் எப்படி செட்டில் எல்லோரும் எப்படி எத்தனை பேர் இருக்காங்க, எல்லோரும் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்களா, எல்லாம் ரெடின்னு சொல்லி நான் நடந்து வந்தேன். மேலே வந்த உடனே அங்கே ஏர்போர்ட்லலாம் ஃப்ரிஸ்கிங் பண்ணுற மாதிரி பவுன்சர்ஸ் வந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என்டையர் செட்டோட ஃபோன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு. அண்ட் ஆல் அண்ணாஸ், ஆல் லைட் ஆஃபீஸர்ஸ், ஆல் ஆர் டிபார்ட்மெண்ட் அண்ணாஸ், எவ்ரிபடி வாஸ் டேக்கிங் ரெஸ்ட் ஆக்சுவலி த்ரூ அவுட் தி ஷூட். அண்ட் செட்டில் வந்து ஒரு 15 பேர் தான் இருந்தது. கேமரா டீம் அண்ட் லைட் டீம், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். நான் உள்ள வந்ததுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சீன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட போய் சொன்னேன், ரிமெம்பர் திஸ் மொமெண்ட் வேர் பாஞ்சாலி வந்து 5 ஹஸ்பண்ட்ஸ் தான் இருந்தது. ஐ ஃபீல் லைக் பந்த்ராலி 15 ஹஸ்பண்ட்ஸ். ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் I had to have doing those, and thanks to that team, avlo comfortable. I think அந்த கம்ஃபர்ட் எனக்கு இல்லாட்டி நான் பண்ணியிருந்துக்க முடியாது. ஸோ பிக்கஸ்ட் தேங்க்ஸ் டு தெம். அண்ட் trusting this team. Arrogant is Ratna,
audacious is Subbu, and artistic is Vijay. Trusting these three people, yeah. Trusting these three people is something I think that in recent times நான் பண்ணதில் ஒரு பெஸ்டான ஒரு முடிவு. அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன், இந்த மாதிரி இந்த படம் ஓடலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், உங்கள் கரியர் காலி, இப்படியெல்லாம் நிறைய படித்தேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹூ கேர்ஸ். என்னென்னா ஒரு படத்துக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது, அது அமைஞ்சது. திஸ் ஃபிலிம் இப்படி தான் அமைஞ்சது. நாங்கள் வந்து வீவ் டன் அவர் பெஸ்ட். ஆனஸ்ட்லி ஒரு உண்மையான படம் பண்ணியிருக்கோம். அது அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தை ஜட்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் we can't do anything about it. But all I want to say is that it's an honest attempt. It's a true film. And and இந்த படத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது for all of us, for me, for Subbu, for Ratna, for Vijay, and for the main team. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து that has got us much stronger. அண்ட் ஒரு ஆக்டர் ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தில் இருக்கிற கரியரோட சக்ஸஸ் மட்டும் இல்லை, அந்த படம் வந்து பர்சனலி இல்லை இமோஷ்னலி how much it helps you grow, how much it makes you progress in your life. That is more important, because end of the day it's all these things are going to keep changing, and end of the day it's only your mind and your soul and how happy and how satisfied you feel in your work, that I'm sure all will agree. So that way we all are extremely happy. And when we look back, we all are proud about what we have done, and we have achieved something that was unachievable. So thank you so much for being here, all of you, and from media also. Thank you for all the support, and inime ungala support irundite irukku nambure. Thank you so much. விருமாண்டிக்கு அப்புறம் சிங் சவுண்டில் பண்ண படம்